வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காரு. அத பார்த்துட்டு காவேரி இவரு என்ன இப்படி உட்காந்துருக்காரு, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. வாசலே பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்த காவேரி என்ன இவர் வாசலே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உடனே வந்து இங்கே முக்கியமான வேலை இருக்குது தாத்தா, காவேரி எங்கேயாவது போயிட போகிறா, முக்கியமாக இருக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னப்பா விஷயம்? தாத்தா நான் சொன்னேன்ல கேர்டேக்கர் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் தாத்தா வெயிட்டிங். அவங்க இப்போ வந்துருவாங்க தாத்தா, காவேரி போயிட போகிறா. காவேரி வந்து கிளம்புறாங்க. என்ன காவேரி கிளம்புற அப்படின்னோடனே, நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு போக வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் அக்கா பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே, பாரு அதெல்லாம் வந்து இப்போலாம் பார்க்க வேணாம், முக்கியமான வேலை இருக்குது, முக்கியமான ஆள் வராங்க வீட்டுக்கு, வீட்டிலே இரு அப்படி சொல்கிறாரு. அது கேட்டு காவேரி வந்து இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. வீட்டில் இருன்னு சொன்னால் இரு அப்படி சொன்னோன்னே, சரிம்மா வந்து அவ்வளோ சொல்கிறானே இருமா அப்படின்னோடனே, உடனே வந்து சரி உட்காரு அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. எனக்கு உட்கார தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு உட்காடுறாங்க. அடுத்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், என்ன தாத்தா என்ன ஆச்சு ஒன்றும் வரலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா கேர்டேக்கர் வந்துடுறாங்க. சார் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க சார், உங்களுக்காக தாங்க வெயிட்டிங் வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு. எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இவங்க தான் கேர்டேக்கர் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னோடனே காவேரி அப்படியே பார்க்குறாங்க. என்ன காவேரி பார்த்தல, இதுக்கப்புறம் வெண்ணிலாவை இவங்க தான் கவனிச்சிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம 2 பேரும் ஃப்ரீ ஆகிடுவோம், முக்கியமாக நான் ஃப்ரீ ஆகிடுவேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வந்து ஆஃபீஸ்க்கே வரல, அதனால் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படி சொன்னோன்னே, உடனே காவேரி வந்து இதுக்கு தான் வர சொன்னீங்களா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்குறாங்க. உடனே வந்து பின்னாடி ஓடி வராரு. என்ன காவேரி அப்படின்னோடனே, இப்படி வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. வேறு என்ன பண்ணணுன்றீங்க, நீங்கள் கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணாததும் உங்கள் இஷ்டம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. என்ன காவேரி இப்படி யோசிக்கிற, நீ வந்து என்கிட்ட சாரி கேட்பேன்னு நினச்சேன், சாரியா நான் ஏன் கேட்கணும், பின்ன நீ என்ன நினச்ச, நான் வெண்ணிலா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், வெண்ணிலா கூடவே வந்து இருக்கேன், அதனால் வந்து உன்னை கவனிக்கிறதில்ல செய்யறதில்ல அப்படி சொல்லிட்டு நீ கோவமாக இருக்க. அப்போது நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேங்க, நீங்கள் எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க, வெண்ணிலா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்காக மட்டும்தான் கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ சந்தோஷப்படுவ, என்கிட்ட எப்படிலாம் பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்த காவேரி, இப்படி பண்ணுறிய காவேரி அப்படின்னோடனே, எல்லாம் எனக்கு தெரியுங்க, தாத்தா வந்து உங்ககிட்ட திட்டினாரு, அதனால தானே கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, வேறு எதுக்காக அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் தாத்தா திட்டதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே கேர்டேக்கர் வந்து வேணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், புரியுதா, சும்மா தேவையில்லாமல் பேசாத காவேரி அப்படின்றாரு. எனக்கு நல்லாவே தெரியுங்க, நீ தாத்தாக்காக தான் ஏற்பாடு பண்ணிக்க, எனக்காக ஒன்றும் ஏற்பாடு பண்ணல, சும்மா ஓவராக பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன எது சொல்ல நம்பவே மாட்டேங்கிறா, இவன் எந்த ரூட்டில் போகிறானே தெரியலையே, இப்படி பண்ணிகிட்ருக்காளே, இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. சரி இன்னும் 1 நாள் 2 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளேயும் நம்ம இவளை எம்டி சீட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அப்புறம் என்ன அம்மா என் வழிக்கு வந்து தானே ஆகணும், அதுக்கப்புறம் என்னோட முழு அன்பையும் புரிஞ்சுக்க போகிறாங்க, அப்போ தான் தெரிய போகுது இந்த புருஷன் எப்படின்னு.